Welcome to Vedas Vlogs. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தோம், பூவெல்லாம் எப்படி பண்ணியிருந்தோம், அப்புறம் பொங்கல் எப்படி பொங்கிச்சு அப்படிங்கிற வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பூஜை பொருளெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு சாமிக்கு ரெடி பண்ணுறதுக்கு படையலெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாசலுக்கு சாமந்தி பூவெல்லாம் வாங்கி தோரணம் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி வச்சோம் அப்படிங்கிறது தான். அதுக்காக வீட்டு வாசலில் அடுப்பெல்லாம் வச்சு செங்கல் வச்சு அடுப்பு வச்சு 2 பானையில் பொங்கல் வச்சுருந்தோம். ஒன்று வந்து வெள்ளை பொங்கல், இன்னொன்று வந்து சர்க்கரை பொங்கல். அது வந்து பொங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, பொங்கிடுச்சு. அதை வந்து அம்மா வந்து அது ஈவனாக பொங்குறதுக்காக அதை வந்து கரண்டி வச்சு அதை சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கல் பொங்கிடுச்சு. இப்போ பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அது வந்து அந்த அரிசியெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அப்போ நெருப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, கீழே அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெடி ஆச்சு. சக்கரை பொங்கல் வந்து கிண்டி விட்டுட்டு அதில் வந்து நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து அம்மா போட்டுட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு பெரிய அண்ணன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ படையலெல்லாம் போட்டு பொங்கல் பொங்கினது படையலெல்லாம் போட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாம்பிராணியெல்லாம் போட்டு பூஜை பண்ணியாச்சு. இதுதான் அந்த வீடியோ. ஃபைனலாக பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அப்பா எல்லாத்துக்கும் தீபாரதனைலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் போட்டு, அப்புறம் ஊரில் வந்து கோயில் விசேஷத்தில் எப்போதுமே பொங்கல் டைமில் வந்து சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து ரங்கோலி காம்படிஷன், குழந்தைங்களுக்காக காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த தடவை நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதுக்காக சும்மா ஒரு பீகாக் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் ரொம்ப பெரிய அளவில் வரலைனாலும் ஒரு ஆவரேஜாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். பசங்க எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு, எங்கள் அண்ணன் பையன் எல்லாத்தோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான் வேதாஸ்லாம். வீட்டு வாசலில் கோலம் போட்டிருந்தோம். அப்புறம் கோயிலில் வந்து காம்படிஷன் வச்சுருந்தாங்க. லக்கி கார்னர், அப்புறம் பிஸ்கெட் வச்சு காம்படிஷன். அதில் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணும் என்னோட சின்ன பொண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சின்ன பொண்ணுக்கு இதான் ஃபஸ்ட் இயர் வந்து அதில் காம்படிஷனில் போய் கலந்துக்கிறா. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தா. வீடியோ எடுத்தோன்னே பிஸ்கெட் எடுத்துட்டா. அப்புறம் ஃபைனலாக கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலில் வந்துட்டு அங்கே வந்துட்டு கரட்டுமேடு கோயில் போயிருந்தோம். முருகன் கோயில், அங்கே ஒரு மலை கோயில் இருக்கும் பக்கத்தில். அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பொம்மை கடை, சாமி கும்பிட்டுட்டு பொம்மை கடையெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து பசங்களை காரில் உட்கார வச்சுருந்தோம். அவங்க ரொம்ப நேரம் கார்லலாம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த வீடியோ. ஃபைனலாக விளையாண்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.